ஆன்ம பலம். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன, உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாங்க, நீ நிறைய புத்தகங்களை படிப்பதை விட, நிறைய புத்தகங்களை நூலகத்திற்கு சென்று படிப்பதை விட, ஒருவர் பேசும் வார்த்தையில் இருக்கும் உண்மை தன்மையை உணர்ந்து உனக்குள்ளே நீ அந்த வார்த்தை, நேற்று உங்களுக்கான நீங்க சொன்னீங்க, ஒரு கிளாஸ் ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு. அந்த கருத்து தான் நீ எத்தனை பாட புத்தகங்கள் படித்தாலும் கிடைக்காதது. குருமகான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் நமக்குள்ள உள்ள கடந்து போகும். எத்தனை புத்தகம் படிச்சாலும் அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. அதனால நாம இந்த விஷயத்தை இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்றோம், ஜெயிக்கிறோம். அப்படி இன்னைக்கு நாம இங்க சுதந்திரமா அமர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய தியாகிகள், நிறைய பெண்கள், நிறைய குழந்தைகள், நமக்கு எல்லாருக்கும் தேசத்தை விடுதலையாக்கி கொடுத்த வீர தலைவர்கள், தியாகிகள் தெரியும். குழந்தைகள் தெரியுமா? குழந்தைகள் தெரியாது, நிஜமானே தெரியாது. எனக்கே இந்த இதுக்காக உங்களுக்காக தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயங்கள் தான் இந்த பொக்கிஷங்கள். எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஏன்னா குழந்தைகள் இவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்களா? நேதாஜி தெரியும், வஉசி தெரியும், தெரியும் தானே, முத்துராமலிங்க தேவர் தெரியும், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். லாலா லஜபதி ராய், நிறைய பேர் சுதந்திர போராட்ட வீரர்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா குழந்தைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? நேதாஜி படையில, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படை இருந்தது தானே, தெரியுமா தெரியாதா? அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில பாலர் படைன்னு ஒரு படை இருந்திருக்கு. எதுக்காக? தேசத்தை பாதுகாப்பதற்காக. பெண்கள் படை இருந்துச்சு, தெரியுமா? முதல்ல பெண்கள் படையை உருவாக்கியவர் யாரும் தெரியுமா? பெண்களுக்கான ஒரு படையை உருவாக்கியவர் யாரும் தெரியுமா? வேலு நாச்சியார். அவருக்கும் முன்னாடி ஜான்சி ராணி. ஜான்சி ராணி அவங்க கர்ப்பமா இருக்கும்போது தன்னால போராட்டத்துக்கு போக முடியாதுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்துல அவங்க தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஜான்சிங்கிற இடத்துல பெண்கள் படையை முதல்ல உருவாக்கினவங்க ஜான்சி ராணி. அதுக்கப்புறம் பெண்கள் படையை உருவாக்கினவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய பெண்கள் படையில அதனாலதான் அந்த படைக்கு என்ன பேர் வச்சாரு? ஜான்சி ராணி படைக்கு பேர் வச்சாரு. ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படிங்கிற பேரை அவரை தன்னுடைய படைக்கு வச்சார். அப்படிப்பட்ட அந்த தாய்மார்கள், அப்போ தாய்மார்கள் படைக்கு போனா அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க பாத்தியா, அந்த குழந்தைகளையும் சேர்த்துதான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த குழந்தைகளுடைய வேலை என்ன தெரியுமா? பெரியவங்களால போக முடியாத இடங்களுக்கு குழந்தைகளை அனுப்பி வைத்து என்ன பார்த்துட்டு வர சொன்னாங்க? தகவல்கள் சேகரிச்சுட்டு வர்றதுக்கு. அவங்களுக்கு தெரியும் தான் குழந்தை போய் மாட்டிக்கிட்டா செத்து போயிடும். தெரியுமா தெரியாதா? மாட்டிக்கிட்டா நிச்சயமா செத்துரும், கொண்டுவாங்க. ஆனா தெரிஞ்சே அனுப்பின தாய்மார்கள் எவ்வளவு உத்தமர்கள். எதுக்காக? இவ்வளோ பேரும் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா உட்கார்ந்து இருக்கிறோங்கிற காரணம். எவ்வளவு பேருடைய தியாகம், அவ்வளோ பேர், அத்தனை பெண்களுடைய தியாகம் இந்த தேசத்துல நம்ம இன்னைக்கு இங்க சுதந்திரமா உட்கார்ந்து இருக்கோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கான பாலர் படையை உருவாக்கியவர் சகோதரி நிவேதிதாவை சுவாமி விவேகானந்தரை குருவாக ஏற்றுக்கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, சுவாமி விவேகானந்தர் உயிரோடு இருந்திருந்தா நான் அவருடைய பாதத்தை என்னுடைய ரத்தத்தால் கழுவி இருப்பேன் அப்படின்னு. நீ போய் எடுத்து பாரு. எதையோ நம்ம யூடியூப்லயோ நெட்லயோ என்ன பண்றோம், ரீல்ஸ் தள்ளுறோம். இப்ப தள்ளுற நான் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்பர் 1 போடுறோம். அவங்கள பாருங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாரு. இவங்க யாரும் தெரியுதா? இல்ல, நான் குழந்தைன்னு சொல்லிட்டேன். இவங்களுடைய வயசு 13. இவங்க வயசு 13. மேலே பேர் வந்து மைனா, இவங்களுடைய பேரு. இவங்க யாருன்னு கேட்டா இவங்கதான் முதல் பெண். சுதந்திர போராட்டத்துக்காக தன் உயிரை தியாகம் பண்ணிய முதல் பெண் மைனா. இவங்க யாருடைய பொண்ணுன்னு கேட்டா நானா சாஹிப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானா சாஹிப்புடைய வளர்ப்பு மகள், சொந்த மகள் கூட கிடையாது.
வளர்ப்பு மகள். ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க. நானா சாஹிப்பினுடைய கோட்டை தான் அந்த பகுதியில ரகசிய காப்பகம். எல்லாரும் வந்து சந்திக்கக்கூடிய இடமா இருக்கு. ஆங்கிலேயர்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க நானா சாஹிப் தன்னுடைய படைகள் எல்லாம். மைனா மட்டும்தான் அரண்மனையில இருக்கா. உள்ள படைகள் வந்துருது. உள்ள வந்தோடனே அந்த அவர் பேர் வந்து கான்பூர்ல நடக்குது ஹே. அந்த அந்த ஆங்கிலேயருடைய பேரு ஹே, அவ்வளவுதான் அவருடைய பேர். அவரு அந்த மைனா நேர்ல பார்த்த உடனே ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிற ஒரு குழந்தையுடைய அப்பா அந்த ஆங்கிலேய படையினுடைய தளபதி. அவ பார்த்தோன்னே சொல்றா, உன் பொண்ணு என் கூட தான் படிக்கிறா அப்படின்னு அந்த மைனா சொல்லிடுறா. ஆனா இவங்க என்ன கேட்கறாங்க, எங்க உங்க படைகள் எல்லாம் காணோம், தெரியாது, சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற. எந்த பக்கம் போயிருக்கிறாங்க தகவல் சொல்லணும்னு துன்புறுத்துறாங்க ஒரு 13 வயது குழந்தைய. எந்த மாதிரின்னு தெரியுமா? சாட்டை வச்சு அடிக்கிறாங்க அந்த குழந்தைய. அப்ப கூட அந்த குழந்தை என்ன பண்ண மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அரண்மனைக்கு தீ வை, அரண்மனை முற்றும் எரிச்சிரு. அப்படின்னா அவங்க வந்து அந்த மீட்டிங் போட முடியும். அரண்மனை எரிச்சிருங்கிறாங்க. எரிக்கும் போது மைனாவை உள்ள கட்டி வச்சுட்டு என்ன பண்றாங்க, தீ விட்டு எரிக்கிறாங்க. பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. இப்ப சொல்லு, உன்னை காப்பாத்திடுறேன். யாரு? அந்த ஆங்கிலேய படைத்தளபதி சொல்றாரு, இப்ப நீ சொல்லு, நானு உன்னை காப்பாத்திடுறேன். எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அன்பும் பரிவும் பாதுகாப்பும் எனக்கு என் உயிர் முக்கியம் இல்லை, என்னுடைய நாடுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய மறுபடியும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, தீக்கே இரையாக்கிட்டாங்க. எத்தனை வயசு? 13 வயசு. சொந்த அப்பா அம்மாவுக்காக இல்ல, தத்தெடுத்து வளர்த்த தகப்பனுக்காக, தாய்க்காக. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், நாம் பெத்தெடுத்த அப்பா அம்மாவுக்கு கூட பாரமா இருக்கிற மாதிரி கவலையும் வருத்தத்தையும் உண்டாக்குறோம். ஒரு தியாகம் பண்றதுக்கு நாம தயாரா இல்லை. ஆனா இந்த குழந்தை வளர்த்த தந்தைக்காகவும் தேச நலனுக்காகவும். வயசு எத்தனை? 13. நானா சாஹிப்பினுடைய பெண் இவர் மைனா. ஞாபகம் வச்சு. செகண்ட் குழந்தைய பாருங்க, வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மைனாக்கால் 13 வயசு தான். இந்த பையனுக்கு 12 வயசு. பேரு வாசி ரவுலட் அப்படிங்கிற பேர். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இந்த குழந்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மூவ் ஆகுறதுக்கு ஒரு ஆற்றை கடந்து போகணும். அப்போ அந்த ஆற்றை கடந்து போறதுக்கு ஒரு படகோட்டி இந்த குழந்தை. அவன் வந்து படகு எடுத்தாதான் அவன் வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஆற்றை கடந்து போக முடியும். ஆங்கிலேயர்கள் வந்து சொல்றாங்க, ஆற்றை கடந்து போகணும், படகை எடு அப்படின்னு. நான் எடுக்க மாட்டேன். என் நாட்டு மக்களை நான் என்ன பண்ண மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். என் மக்களுக்கு தான் நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு அவன் படகை எடுக்காததுனால அங்கேயே வச்சு என்ன பண்ணிடலாம், சுட்டு அந்த ஆத்திலேயே போட்டுட்டு போயிடும். பேரு வாசி ரவுலட். 12 வயது இளைஞன், ஒரு குழந்தை. அதுக்கு இருக்கிற தேச பக்தி நம்ம கிட்ட இப்ப இருக்குதான்னு நம்ம சிந்திச்சுக்கலாம். ஓகேவா? இவருடைய பேர் என்ன? ரவுலட். 12 வயசு தான். ஆங்கில படையை தன் படையில் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னதற்காக அந்த இடத்திலேயே அவனை சுட்டு போட்டுட்டு படவை எடுத்துட்டு போனவங்க ஆங்கிலேய அரசாங்கம். இவரை பாரு, பீம்சிங் பூகா இவருடைய பேர். ரொம்ப சின்ன பையன், ஒரு 14 வயசு தான் இருக்கும். குரு ராம்ஜி, எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கேன்? குரு ராம் சிங் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு மிக பிரபலமான ஒரு குரு பரம்பரையை சேர்ந்தவங்க. அந்த குரு ராம் சிங்க என்ன பண்றாங்க, நான்வெஜ், மாட்டு
வெட்டி போட்டு சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துது ஆங்கிலேய அரசு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் எல்லாம் ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல போராட்டம் நடத்துறாங்க. அப்படி போராட்டம் நடத்தும் போது 66 பேர் என்ன பண்றாங்க, கைது பண்ணிடுறாங்க. 66 பேர் கைது பண்ணி 66 பேர் என்ன பண்ண போறான், மொத்தமா நிக்க வச்சு சுட போறான். இவன் ஒருத்தன் தான் குழந்தை. அந்த பக்கம் இருக்கிற அந்த ஆங்கிலேய அதிகாரி, நீ அந்த குருவினுடைய சீடன் இல்லைன்னு சொல்லு, உன்னை விட்டுடுறேன். இதுதான் அவன் சொன்னான். குருவினுடைய ராம்சிங் குருவினுடைய சீடன் இல்லைன்னு சொல்லு, நானு உன்னை விட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்சுட்டு இப்படி குனிஞ்சு அவன் என்ன பதில் சொல்லுவான், அந்த சின்ன பையன் என்ன பதில் சொல்லுவான்னு சொல்லி அந்த ஆங்கில படத்தில் குனிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், அந்த தாடியை பூச்சி இழுத்து தொங்கிட்டான். இது அந்த காலத்துல மிகப்பெரிய குற்றம். நல்ல வாய்ப்புக்கு மிக்க நன்றி. உங்களுடைய